வணக்கம். இன்று நாம The Factories Act 1948 தொழிற்சாலைகள் சட்டம் 1948 இதுல இப்போது நாம ஹெல்த் செக்ஷன் 11 to 20 இதுல சுகாதாரம் சம்பந்தமாக நாம் இப்போ பார்க்க போறோம். இந்த செக்ஷன் எதை குறிப்பிடுதுன்னா, ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் சுகாதாரமான நடவடிக்கை மற்றும் தொழிலாளர்களுக்கு சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றி இந்த பிரிவு விளக்குகிறது. இந்த சுகாதாரத்தை பற்றி, தொழிலாளருக்கு செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பற்றி த கான்ஸ்டிடியூஷன் லா 1956ல செக்ஷன் 42 குறிப்பிடுகிறது. அதை என்னன்றதை பார்ப்போம். The state shall make provision for recurring just and omni conditions of work and for maternity relief. இந்த செக்ஷன் 42 இந்த கான்ஸ்டிடியூஷன் லால என்ன சொல்லுதுன்னா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான, நியாயமான மற்றும் மனிதாபிமானத்துடன் கூடிய வேலை நிலைமைகளை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று கூறுகிறது. இந்த பாடத்துல இந்த செக்ஷன் 11 to 20 ஹெல்த் என்ற பகுதியில் இப்போ சுத்தத்தை பற்றி, சுகாதார பற்றி நாம செக்ஷன் 11 என்ன சொல்லுன்றதை நாம பார்ப்போம். செக்ஷன் 11ல ஒவ்வொரு தொழிற்சாலையும் அந்த தொழிற்சாலை உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது. அடுத்து, கழிவு நீரில் இருந்து வரும் துர்நாற்றத்தை போக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது கிருமிநாசினி கொண்டு சுத்தமாக, இல்லை ஒரு கெமிக்கல் தெளித்து அந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடிய வழிவகைகளை இந்த தொழிற்சாலை கையாள வேண்டும். அது மட்டுமில்லாம தொழிற்சாலையில் வளாகத்துக்கு உள்ளே உள்ள தரைகள், நடைபாதைகள் மற்றும் இருக்கைகள் ஆகியவற்றை தினமும் சுத்தப்படுத்த வேண்டும். மற்றும் வேலை செய்யக்கூடிய பகுதியான தரைதளம் உற்பத்தியின் போது, ப்ரொடக்ஷன் செய்யும் பொழுது ஈரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால், தரையில ஈரம் பட்டால், அப்படி படும் பட்சத்தில், அப்படி ஈரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த ஈரம் விரைவாக உலர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஈஸியா அதை சீக்கிரம் அந்த தரையை நம்ம ட்ரை பண்ணணும், உலர்த்தக்கூடிய வசதிகளை செய்யப்பட வேண்டும். அந்த தொழிலாளிகள் வேலை செய்யும் தொழிற்சாலையின் அறைகளில் உள்ள கதவுகள், ஜன்னல்கள், சட்டங்கள் மற்றும் சுவர்கள் ஆகியவற்றை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வண்ணம் பூச வேண்டும். இது செக்ஷன் 11ல கிளீன்லினஸ், தொழிற்சாலையின் சுத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து செக்ஷன் 12 டிஸ்போசல் ஆஃப் வேஸ்டஸ் அண்ட் எஃப்ளூயன்ஸ், குப்பைகள் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம் சம்பந்தமாக இந்த செக்ஷன் 12
குறிப்பிடுகிறது. இந்த தொழிற்சாலையில உற்பத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது இல்ல உற்பத்தி செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய குப்பைகள் மற்றும் வேஸ்டேஜ் மற்றும் கழிவுநீர்கள் இவற்றை அந்த இடத்திலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கான ஊழியரை நியமிக்க வேண்டும். அங்கே தேங்கி இருக்கவில்லாம உடனுக்குடன் அந்த வேஸ்டேஜ் குப்பையும் கழிவுநீர்களையும் வேறு கழிவுப் பொருட்களையும் அகற்றப்பட வேண்டும். இது செக்ஷன் 12. இப்ப செக்ஷன் 13 பார்க்கலாம். செக்ஷன் 13 என்ன சொல்லுதுன்னா, வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர், காற்றோட்டம் மற்றும் சீரான வெப்பநிலை. இதை பற்றி செக்ஷன் 13 சொல்லுது. தொழிலாளர்கள் வேலை செய்யும் அறைகள் சுத்தமான காற்று வரக்கூடிய வகையிலே காற்றோட்ட வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். காற்றோட்டம் மட்டுமல்லாமல் அந்த தொழிலாளர்கள் களைப்பின்றி வேலை செய்யும் வகையில் அந்த அறைகளின் டெம்பரேச்சர் வெப்பநிலை சீரான நிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வெப்பநிலை சீராக இருக்குமாறு இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தாற்போல அந்த சுவர்களும் கூரைகளும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது செக்ஷன் 13 வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி கூறுகிறது. அடுத்து செக்ஷன் 14 டஸ்ட் அண்ட் ஃபியூம், தூசிகள் மற்றும் புகை இவைகளை அகற்றுதல் சம்பந்தமாக செக்ஷன் 14 கூறுகிறது. உற்பத்தி நடக்கும் பொழுது, தொழிற்சாலையை உற்பத்தி நடக்கும் பொழுது வரக்கூடிய இல்லை எழக்கூடிய தூசிகள் மற்றும் புகை, மிஷின் ரன் ஆகும்போது வரக்கூடிய புகைகள் மற்றும் அந்த துறையிலே ஏதாவது வகையிலே கேஸ் சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தால் அந்த கேஸ் லீக்கேஜ், அதாவது தூசிகள், புகைகள் மற்றும் வாயு கசிவுகள் ஆகியவை அதில் இல்லாமல், அங்கு சேராமல், அதை தொழிலாளர்கள் சுவாசித்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் அந்த சுத்தமான நடவடிக்கைகளை அந்த நிர்வாகம் செய்ய வேண்டும். அந்த வேஸ்டேஜ்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்த தேவையான ஆட்களையும் சாதனங்களையும் பொருத்தப்பட வேண்டும். இது செக்ஷன் 14. இப்போ செக்ஷன் 15 பார்க்கலாம். ஆர்டிபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன், செயற்கை முறையில் ஈரப்பதம் உருவாக்குதல். இந்த செயற்கை முறையில் ஈரப்பதத்தை ஒரு தொழிற்சாலையில் ஒரு அறையில் உருவாக்குவதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் சுத்தமான முறையில் தயாரித்த பிறகு இந்த ஈரப்பதம் உருவாக்கத்திற்கு அந்த தண்ணீரை உபயோகப்படுத்த வேண்டும். பொதுவாக பஞ்சாலைகள், சிகரெட் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் போன்றவற்றில் தண்ணீரில் அந்த டஸ்ட் படியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அந்த தண்ணீரை முதலிலேயே அதை சுத்தம் செய்து அதன் பிறகு இந்த ஈரப்பதத்தை உருவாக்கக்கூடிய மிஷின்ல நாம கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா அந்த தண்ணீர் சுத்தமாக தண்ணீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம வேலை செய்யும் அறையில் நல்ல காற்றோட்டமும் குளிரும் ஒரு சீராக இருக்குமாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதற்கான எக்யூப்மெண்ட்ஸை அதில்
ஃபிட் பண்ண வேண்டும், வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என செக்ஷன் 15 கூறுகிறது. இப்போ செக்ஷன் 16 பார்ப்போம். இது என்ன சொல்றதுன்னா, ஓவர் கிரவுடிங், நெரிசல். தொழிற்சாலையில தொழிலாளிகள் வேலை செய்யும் பொழுது நெரிசல் மிகுந்தால் போல அந்த தொழிலாளிகள் வேலை செய்யுமாறு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள இடைவெளி இருக்குமாறு அந்த தொழிற்சாலையில நிர்வாகம் ஏற்பாடு பண்ணணும். இந்த 1948 ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொழிற்சாலையும் குறைந்தது 350 கனஅடி, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் 350 கனஅடி, பொதுவாக சொல்லப்போனால் 9.9 கனமீட்டர் அளவு இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என கூறியுள்ளது. இப்போது 1948 ஆக்ட் வந்த பிறகு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உள்ள இடைவெளி 500 கனஅடி, 500 கனஅடி, அதாவது 14.2 கனமீட்டர் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த கால்குலேஷன் பண்ணும்போது அந்த தொழிற்சாலையின் அந்த அறையின் உயரம் எவ்வளவுதான் உயரமாக இருந்தாலும் 4.2 மீட்டர் அளவுடையதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த 500 கனஅடி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எல்லா உயரத்தையும் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது 4.2 மீட்டர் ஹைட் மட்டும்தான் கணக்கில் நாம் சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். செக்ஷன் 17 வெளிச்சம், லைட்டிங், அதை பற்றி கூறுகிறது. தொழிலாளர் வேலை செய்யும் இடத்துல வேலை செய்யும் போதும் அந்த கம்பெனிக்குள்ளே நடந்து செல்லும் பொழுதும் வேற இந்த வேலைக்காக அந்த தொழிலாளி செல்லும் பொழுதும் போதுமான வெளிச்சம் அந்த அறைக்குள்ள அந்த கம்பெனிக்குள்ள இருக்கணும். அந்த வெளிச்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையாக சன்லைட்டாகவும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் லைட்டாகவும் இருக்கலாம். இயற்கை வெளிச்சமாகவும் இருக்கலாம், செயற்கை வெளிச்சமாகவும் இருக்கலாம். அந்த வெளிச்சம் தொழிலாளியின் கண்கள் பாதிக்கக்கூடிய வகையில், கோச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, எதிரொலிக்கிறது, அதாவது ரெஃப்ளெக்ட் ஆகிற வகையிலே அந்த வெளிச்சம் இருக்கக்கூடாது. அதாவது தொழிலாளியின் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையிலே அந்த வெளிச்சம், அந்த லைட்டு இருக்கக்கூடாது. அந்த தொழிற்சாலையிலே இல்லை அந்த அறையிலே பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடிகள், அந்த லைட்டை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகள் சுத்தமாக தினமும் துடைத்து சுத்தப்படுத்த வேண்டும். கண்ணாடிகளை டஸ்ட்டு படிஞ்சிருக்க மாதிரி வைக்கக்கூடாது. தினமும் துடைச்சி சுத்தமாக வைக்க வேண்டும். அடுத்து செக்ஷன் 18 ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் வசதி. தொழிற்சாலையில் அவசியமான தேவைப்படக்கூடிய இடத்துல தொழிலாளிக்கு விரைவாக சென்று குடிநீர் குடிக்கக்கூடிய வகையில் குடிநீர் குழாய்கள், குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த குடிநீர் குழாய்கள் இல்லை குடிநீர் டேப் அது எங்க இருக்கணும்னா, கழிப்பிடங்களிலிருந்து, கை கழுவும் இடங்களிலிருந்து 20 அடி தூரம் தள்ளி பாதுகாப்பான இடத்துல அமைக்கப்பட வேண்டும். அந்த குடிநீர் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் குடிநீர் என்று தொழிலாளிகள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். குடிநீர் என எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தொழிற்சாலையிலே 250 தொழிலாளர்களுக்கு மேலே வேலை பார்க்கிற தொழிற்சாலையில் கோடை காலத்தில் குடிநீர்
மிகவும் குளிர்ந்த நீராக இருக்குமாறு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்ய வேண்டும். அதாவது குடிநீர் ரொம்ப கூலாக இருக்கணும் வெயில் காலத்தில். அந்த மாதிரி குளிர்ந்த நீரை தொழிலாளிகள் பருகுவதற்கு வாய்ப்பளிக்க வசதி வாய்ப்புகள் செய்து தர வேண்டும் என்று செக்ஷன் 18 சொல்கிறது. இப்போ செக்ஷன் 19 பார்ப்போம். செக்ஷன் 19 எதை ரெஃபர் பண்ணுதுன்னா லெட்ரின்ஸ் அண்ட் யூரினல்ஸ், கழிப்பறைகளும் சிறுநீர் கழிப்பிடங்களும். இதை பற்றி செக்ஷன் 19 சொல்லுது. இந்த கழிப்பறைகளும் கழிப்பிடங்களும் இந்த தொழிற்சாலையில் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வசதியாக இருக்கும் உறுப்பினர்களுக்கு தகுந்தாற் போல இந்த கழிப்பிடங்களும் சிறுநீர் கழிப்பிடங்களும் போதுமான அளவில் அமைக்கப்பட வேண்டும். இந்த கழிப்பிட வசதி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே அமைக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல போதுமான வெளிச்சமும் காற்றோட்டமும் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த இடங்களில் கழிப்பிடங்களிலும் சிறுநீர் கழிப்பிடங்களிலும் என்ன பண்ணும், சுத்தம் சுகாதாரத்தை கட்டாயம் பராமரிக்க வேண்டும். எப்போதுமே இதை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நிலைமையிலே சுகாதார பணியாட்களையும் நியமிக்க வேண்டும். இந்த சிறுநீர் கழிப்பிடம் மற்றும் கழிப்பிடங்களில் ரூம்ல மொசைக் டைல்ஸ், அது தரைதளத்திலிருந்து 90 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மொசைக் கற்கள் டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது அந்த டைல்ஸை தினமும் அந்த சுவர்களை கழுவி சுத்தமாக இருக்கிற மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கான ஆட்களை நியமிக்க வேண்டும். கடைசியாக செக்ஷன் 20 ஸ்பிட்டூன்ஸ், தொழிற்சாலையில் எச்சில் துப்புவதற்கான தனித்தனியான இடத்திலே தொட்டியை வைக்க வேண்டும். அது அந்த இடத்துல தவிர தொழிலாளிகள் தன் எச்சிலை துப்புவதை கூடாது. அந்த எச்சில் தொட்டிகள் வைக்கப்பட்ட இடத்திலே மட்டும் கட்டாயம் எச்சில் துப்புவதை தொழிலாளிகள் கடைபிடிக்க வேண்டும். வேறு இடத்தில் துப்பினால் அவருக்கு 5 ரூபாய் அபராதமாக வசூலிக்கலாம் என 1948 சுகாதாரம் என்ற தலைப்பிலே செக்ஷன் 11 to 20 கூறுகிறது. இதை கட்டாயம் தொழிலாளியும் அந்த தொழிற்சாலையின் நிர்வாகமும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.